இது நல்ல விஷயமா கெட்ட விஷயமான்றது எனக்கு தெரியல பாஸ். ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஜெசி பிளாக்ஸ். பார்த்தீங்கன்னா எபிசோட் 1 அந்த போலீஸ் இதோட நிப்பாட்டியிருப்பேன். ஸோ இது எபிசோட் 2. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மடுவுக்கு போய் கொண்டிருக்கிறோம். இது ஃபுல்லாகவே மன்னார் மாவட்டத்துக்குரிய ஒரு பிளாக்காக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக பாருங்கள், முழுசாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ண கிளிக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் போடுறது என்ன பிடிக்கலை, உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண இதால் தோணலைன்றாவது கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு ஏற்ற மாதிரியாவது என்ன திருத்தி கொள்றதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக. இப்போ பார்த்தீங்களாடா மடு சேச்சிக்கிட்ட வந்துட்டோம். ஸோ இதுலேயும் ஆமி சோதனை சாவடி இருக்குது. இதில் இருந்து பார்த்தீங்களாடா ரைட் எடுத்து தான் அந்த மடுது ஆலயத்துக்கு போகணும். பஸ் ஏதாவது ஒரு ரியாக்ஷன் காட்டணும் பஸ். ஒன்றுமே இல்லாமல் சிக்னல் லைட்டே இல்லாமல் வச்சுருக்காங்க. இப்போ தான் ஞாபகம் வருது, சின்ன வயசில் வீட்டாக கூட்டிகிட்டு வரீங்க இந்த மடுது ஆலயத்துக்கு. அதுக்கு இந்த குளத்தில் குளித்து ஒரு நாள் இரவு நைட் ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் நின்றுட்டு தான் போவோம். சேச்சுக்கு இதுலேயே வாகனத்தை நிப்பாட்டிட்டு தான் போகணும் போல இருக்குது. உள்ளே போகிறதுக்கு விடுவாங்களா? வாகனம் முடிச்சல்ல தடை. ஓ, இதில் எங்கேயாவது பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போயிடலாமான்னு பார்க்குறேன் காய்ஸ். இந்த கொரோனா இஷ்யூவால் எல்லாமே இதாயிட்டு. இல்லைண்டா போலீஸ்காரங்க அமைக்காரங்கெல்லாம் செக் பண்ணிட்டு தான் விடணும். எங்கேருந்து வரீங்க, இந்த மாதிரி ஐசி நம்பர்லாம் மாட்டிட்டு தான் இப்போ விடணும் இந்த கொரோனா இஷ்யூவால். ஸோ கிட்டத்தட்ட இந்த மடுவுக்கு வந்துட்டோம். மாஸ்க் கட்டாயம் இப்போ கொரோனா இஷ்யூன்றால பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாடா இதில் வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன்னா வேணுண்டா வீடியோ எடுக்கிறேன்டா ஃபாஸ்டர்கிட்ட அப்ரூவல் வேணுமெண்டு. ஸோ என்ன சொல்ல போய் என்ன பண்ணுறது இப்போ வரைக்கும் ஐடியா இல்லை. இருந்தாலும் வெயிட் பண்ணுறேன். கிட்டத்தட்ட இப்போ ஒரு ½ அன் ஹவராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்னு பார்ப்போம் என்ன சொல்லணுமன்றது. இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீஸ்ட்டுன்ற டீட்டெயில்ஸ் போட்டிருக்கு. அதே மாதிரி இதில் பாருங்கள், கேமரா வெளியில் எடுக்க தான் தடைன்னு போட்டிருக்கு. இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறேன். ஓகே, இப்போ தான் பார்த்தீங்களாண்டா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக வெயிட் பண்ணி பார்த்தீங்களாண்டா பாஸ்டர் வந்து அப்ரூவல் தந்துட்டார். ஓகே, நீங்கள் வெளியில் எடுக்கலாம், உள்ள எடுக்கலாம் வச்சு அப்படியாண்டு. ஸோ இது ஒரு புனித தலம். இந்த தளத்தில் பார்த்தீங்களாண்டா நிறைய அற்புதங்கள்லாம் நடக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு வரம் வேண்டி செய்தீங்களாண்டா மெழுகுவர்த்தி இருக்குது, அதை கொளுத்தி வேண்டுனீங்களாண்டா கண்டிப்பாக அது நடக்கும்னு சொல்லிக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்களாண்டா இந்த சேச்சுக்குள்ளே ஒரு மண் ஒன்று வச்சுருக்கணும். அந்த மண்ணை உங்களுக்கு ஒரு தலைவலி இல்லை காய்ச்சலாக இருந்தால் அந்த மண்ணை கரைச்சி பூசினா உடனே அந்த வருத்தம் குணமாகும்னு சொல்லிவிடும். ஸோ கிட்டத்தட்ட இந்த சேச்சு இந்த முன் வியூவுக்கு வந்துட்டோம். இதில் இந்த ஃபெஸ்டிவல் டைம் எல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதில் ஃபோட்டோ மென்ஷன் பண்ணுறேன். இந்த டைமில் தான் இது இந்த கோயிலில் ஃபெஸ்டிவல். இந்த பாருங்கள், இதுதான் அந்த மடு தேவாலயம். கிட்டத்தட்ட இங்கே இருந்து போனாக்களுக்கு இது நிறைய தெரிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு புனித தலம், மன்னார் மாவட்டத்துக்குரிய ஒரு புனித தலம். என்ற உள்ளுக்கு போய் வீடியோ எடுக்கலான்றது ஒரு மன வருத்தமான ஒரு விஷயம். ஏன்டா அதுண்ட ஒரு புனிதத்தைப்புன்றதுக்காக எந்த ஒரு கோயில்லையும் சரி உள்ளே போய் வீடியோ எடுக்கலாது. இந்த அப்படியே சுற்றி வர எல்லாத்தையும் காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள். அந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா அந்த மெழுகுதிரியை கொளுத்தி வச்சு நாங்கள் என்ன வேண்டினமோ அது கண்டிப்பாக நடக்குமென்று சொல்லுவினோம். சின்ன வயசில் வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. இங்கே கூட்டிகிட்டு வந்து எல்லாருமே ஸ்டே பண்ணுவோம். இரவு நைட் ஸ்டே பண்ணி நைட் பூசைக்கு ஸ்டே பண்ணிவிட்டு இருப்போம். அப்போ சின்ன படியங்கள் நாங்கள் படத்துட்டு வந்து வானத்தை பார்ப்போம். அப்போக்கில் ஏதாவது ஒரு உருவம் அந்த முகிலில் தெரியும். கண்டிப்பாக முதலாவது நன்றி சொல்லணும் ஃபாஸ்டருக்கு அப்ரூவல் தந்ததுக்கு. அது ஃபாரினில் இருக்கிறாங்களே இங்கேருந்து போய் மிஸ் பண்ணுறாங்களுக்கு இது ஒரு அரிய சான்ஸாக இருக்குது உங்களுக்கு. கண்டிப்பாக இந்த இடத்துல தான் மெழுகுவர்த்தி கொளுத்துறது. இதில் பாருங்கள் போட்டிருக்கு, கையடக்க தொலைபேசி தடை, ஃபோட்டோ வீடியோட தடை, மருதமடு திரு சருவத்தை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு முக்கிய கவனத்துக்கு ஆலயத்திற்கு உள்ளே கையடக்க இதெல்லாம் எடுக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்களாண்டா அந்த மெழுகுதிரி கொளுத்துறது. ஸோ இப்போ சேர்ச்சுக்குள்ளே போயிடலாது. சேர்ச்சுக்குள்ளே போகலாம், ஆனால் அதுக்கான வீடியோ எடுக்கிறதுன்றது இப்போ அப்ரூவல் இல்லை. ஓகே கேஸ், 7 மணி நேரம் இந்த வீடியோ இந்த சேர்ச்சை காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன்.
ஓகே, நான் அப்படியே போயிட்டு அடுத்ததாக பார்த்திங்கன்னா திருக்கேஸ்வரம் என்ற கோயிலுக்கு போகலாம்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே அப்போக்குள்ள பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்ட் ஜாயின் பண்ணுவார். மாலை ஓட்டிகிட்டு போகணும்னு யோசிக்கிறேன். இந்த இது 80 ரூபாயா? இல்லை இந்த இது இங்கே பக்கத்தில் இருக்குது. ரைட்டு, தாங்களா ரெண்டு. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா மடு பார்த்துட்டு இப்போ மன்னார் நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு ரைட் சைடில் நல்ல ஒரு இடம் உண்டு, ஆறு மாதிரி உண்டு. அதை பிளாக் பண்ணி வச்சுருக்கேன்னா கிட்டத்தட்ட அந்த இடம் நல்லா இருக்குமென்று நினைக்கிறேன்னு. இப்போ தண்ணி திறந்து விட்டுட்டு இருந்தோம்னா நல்லா இருக்கும். கிட்டத்தட்ட அந்த இடத்துக்கு பக்கத்தில் வந்துட்டோம். அதில் அப்படியே பைக்லேயே விட்டு பார்த்துட்டு போயிடும். கூட நேரம் இணைக்கிடாமல் இதிலே நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ண இன்னும் இருக்குது. கடையெல்லாம் இப்போ வச்சுட்டாங்க. அதில் அந்த மீன் பிடிக்கிறதுக்காக இந்த இடம் தான். பார்த்துக்கொள்ளுங்க அப்படி இருக்குண்டு. மீன் பிடிக்கிறதுக்காக வலையெல்லாம் வச்சுருக்கணுமா? மேபி இருக்கலாம். ஓகே, இதில் கூட நேரம் மினக்கெடுத்த தேவையில்லை. ஒன்றும் அதில் சிக்கிட்டேன். பைச்சாக்காமல் இருந்தால் நல்லது. அதோட பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் முருங்கனில் தான் மீட் பண்ணுறேன்ட்டு இருந்தது. எங்கேயோ என்ன ஏதோ ஒரு குளம்னு சொன்னார். ஸோ அந்த குளத்தடியில் நான் வெயிட் பண்ணுறேன் ப்ரோ வாங்க அப்படின்ட்டு. அவரை பற்றி சொல்லப்போனால் அவர் இப்போ ஒரு யூடியூப் சேனல் செய்கிறார். ஸோ எனக்கு முதலே அவர் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிட்டார். பைக் ஹோம்ராட் அப்படின்ற ஒரு இது பேர். ஸோ செரி ப்ரோ ஸ்ரீலங்கா வரைக்கும் மீட் பண்ண ஒரு ஆள். ஸோ அவரை பற்றி சொல்லணுமெண்டா இனி நேரில் போயிட்டு அவரை பற்றி சொல்கிறேன். வெயிட் பண்ணுறார். என்ன மாதிரி ப்ளக் எடுத்ததா? என்ன ஒன்று படைக்கலையா? ரெக்கார்ட் பண்ணல. என்னது ப்ரோ ட்ரை பண்ணுறேன், எல்லாம் வரும். எங்கேயாவது நல்ல கடை இருந்தால் நிப்பாட்டணும், சாப்பிட்றதுக்கு பசிக்குது. சாப்பிடலன்னு கடையில் பார்த்து நாங்கள் குரோட்டாக இருக்கா. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னாட்டா போஸ்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது? மன்னாரில் இருக்கா? ஓ, தடகுல். ஓஎஸ்பி 70 அங்கே வரைக்கும் மடுவில் வச்சு. இல்லை, இங்கே தண்டத்தை கட்டிட்டு நான் போய்க்க எடுத்துகிட்டு போவேன். நான் கட்டிட்டு போனேன் அங்கே மடுவில் கட்டுவோம். மடுவில் என்ற மன்னாரில் கட்டுவோம். போஸ்ட் ஆஃபீஸ் பூட்டா? இப்போ இருக்கா? பார்த்துட்டு வந்தானே. இல்லை, $11:30 போட்டுவாங்களாண்ணே? ஐயோ, ஸோ இந்த தடக்குள்ள அதாவது எனக்கு பிடிச்ச ஃபைன் எழுதுனாங்க தானே. இன்றைக்கு இப்போ சனிக்கிழமை 11:40 அதுக்கிடையில் போஸ்ட் ஆஃபீஸ் பூட்டிடுவான்னு நினைக்கிறேன். அதுக்கிடையில் நான் காசு கட்டாட்டிக்கு நான் லைசன்ஸ் எடுக்கல. அப்புறம் நான் இங்கே திருப்பி வேறு வேணும். ஸோ அது எனக்கு ஒரு பெருத்த வேலையாக போயிடும். அதாலே இப்போ பக்கத்தில் இருக்கிற முருங்கனில் போய் போஸ்ட் ஆஃபீஸ் அங்கே இருக்கிறன்றதை மேலே தேடி பிடிச்சி காசை கட்டிட்டா போய்க்குள்ள எடுத்துகிட்டு போகலாம் லைசன்ஸை. ஸோ இதில் பார்க் பண்ணிவிட்டு பார்ப்போம் ஓப்பன் இருக்குன்னு நினைக்கிறேன். தண்டத்தை கட்டிட்டு வந்து உங்களோட கண்டினியூ பண்ணுறேன். ஆஃபீஸ் ஏதோ ஓப்பன் இல்லைன்னுட்டு ஏதோ சந்து பொந்துக்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஃப்ரெண்ட் இருந்தாலும் இந்த இடத்துக்குள்ளெல்லாம் போகக்கூடிய மாதிரி இருக்குது. ஓப்பனாக இருக்குது. யாரையும் நம்ம அதை பைக்கில் அடிச்சிருக்காங்க, நல்ல விஷயம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பரோட்டா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். ஸோ இது ஆம்லேட், இது பருப்பு கறி சாப்பிட்டுட்டு உங்களோட கண்டினியூ பண்ணுறேன். இது பரோட்டான்ற சைஸை பார்த்தீங்களா? ஓகே, கிட்டத்தட்ட 1 hour கிட்ட இதில் இருந்து கதைச்சிட்டோம். அவர்கிட்ட மோட்டோ பிளாக் செட்டப் ஃபோனில் தான் செய்கிறார். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் செய்து 250 இதோட ஆசையாக தான் இருக்குது. இதில் நிற்கிறது என் பைக் பிளாக் ஃபுல். ஓகே, இப்போ பார்த்தீங்களாண்டா சாப்பிட்டுட்டோம். அதோட பில் பார்த்தீங்களாண்டா 235 ரூபா. கிட்டத்தட்ட 4-5 பரோட்டா தான் சாப்பிட்டேன் நான். ஸோ அதுக்கே அப்படி ஒரு பில் வந்தது. என்னால் ஐ திங்க் பரோட்டா ஒரு
25 ரூபா 30 ரூபா இருக்குமென்று நினைக்கிறேன். பட் என்னத்துக்காக அப்படி என்று தெரியல. ஆனால் நீட்டாக இருந்துச்சு சாப்பாடு. ஸோ அந்த இடத்துல முருகன் தாண்டி வரைக்குள்ள ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டரில் அந்த கடை இருக்குது. கண்டிப்பாக அதை தாண்டி வரைக்குள்ள ஒரு கடையவே நான் இங்கே காணையில். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நாங்கள் போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா திருக்கேதீஸ்வர கோயில். எப்படி இந்த மடு கிறிஸ்தவ மதத்தை பிரதிபலிக்கிற ஒரு கோயிலாக இருக்குதோ அதே மாதிரி சைவ மதத்தை பிரதிபலிக்கிற ஒரு கோயிலில் இந்த திருக்கேதீஸ்வரம் உண்டு. இதாக்குற உழுகிற வழக்கத்தில் ஒருத்தர் இருக்கார் பாருங்களேன் சார். இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 2005ஆம் ஆண்டில் நான் கண்டு இருப்பேன். இப்போ 2020 அதுக்கு பிறகு தான் காண்றேன். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா திருக்கேஸ்வரம் போகிறதுக்கான ஒரு ரைட் எடுக்கணும். ஸோ இந்த ரைட் எடுத்து தான் திருக்கேஸ்வரம் கோயில் இதிலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் போகணும். நேராக போட வேண்டாம் மன்னார். ஸோ இதுலேருந்து ரைட் சைட் எடுக்க போகிறோம். இப்போ இதில் எல்லாம் மாமி செக் பாயிண்ட் இருக்குன்னு நினைச்சேன். ஆனால் அதில் இல்லை, எதுவுமே இல்லை. அதோட பார்த்திங்கன்னா ஒரு இந்த கோயிலில் ஃபெஸ்டிவல் டைம் அந்த கோயிலிருந்து இங்கே வரைக்குமே அந்த டிராஃபிக் ஜாமாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு நிறைய பேர் இந்த கோயிலுக்கு வேறு இடம். கிட்டத்தட்ட வட மாநிலத்தில் இருக்கிற மக்களாக இருந்தாலும் சரி, கிழக்கு மாநிலத்தில் இருக்கிற மக்களாக இருந்தாலும் சரி, எல்லாருமே தமிழ் பேசுகிற எல்லா மக்களுமே கூடுதலாக இந்த இடத்துக்கு இந்த கோயிலுக்கு வந்துட்டு போயிடணும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பிரசித்தி பெற்ற கோயில். இங்கே காணப்படுற அந்த பாலாவி என்ற குளத்தில் குளிச்சோம்னா எங்களோட பாவமெல்லாம் கழுவி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாவமெல்லாம் நீங்கி போயிடுமென்று சொல்லுவாங்க. ஸோ அப்படி ஒரு பிரசித்தி பெற்ற கோயில் தான். இப்போ கிட்டடியில் எல்லாம் திருத்தவேலையில் நடந்தது. நான் நினைக்கிறேன் இப்போயும் திருத்தவேலை நடந்து கொண்டு இருக்கிறதுக்கான சான்ஸுகள் இருக்குண்டு. என்றாலும் பார்ப்போம் என்ன கட்டமன்றதை போய் பார்ப்போம். ஓம் நம சிவாய. இந்த இடத்துல இருந்து 1 கிலோமீட்டர் போன மட்டும் போட்டிருக்கு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சைவ கோயில் இருந்தாலும் அதில் பார்த்திங்கன்னா ஒரு வேத கோயில் இருக்குது. ஐ திங்க் அந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே ஒரு பௌத்த விகாரை ஒன்று இருக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாமே இப்போ அந்த கிறிஸ்தவ கோயில் இப்போ வந்து தெரியல. நான் பௌத்த கோயில் வந்து இப்போ கிட்டடியில் தான் கட்டியிருக்கணும். ஸோ எந்த ஒரு இடத்துலையுமே பௌத்த மத கோயில்கள்ன்றது இப்போ உருவாகி கொண்டே வருது. இது நல்ல விஷயமா கெட்ட விஷயமான்றது எனக்கு தெரியல பாஸ். ஓகே, இதை தாண்டி போயிடலான்னு நினைக்கிறேன். இதில் பைக்கை பார்க் பண்ணிவிட்டு கோயிலை போய் பார்த்துட்டு வருவோம். ஸோ சார் கோயிலுக்கு வந்தேன் பாஸ். ஆனால் கோயிலில் பார்த்திங்கன்னா திருத்த வேலை ஃபுல்லாகவே அந்த கெடுகாலம் மறைஞ்சி வேலை செய்யணும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் ஒரு அன்னதான மடம் மாதிரி இருக்குது. ஆனால் என்னென்னு தெரியல, ஆனால் செமையாக இருக்குது. இதுதான் திருக்கேதீஸ்வர கோயில். புகைப்படம் எடுக்க தடைன்னு முன்னுக்கே போட்டிருக்கு. ஸோ இந்த கோயில் இப்போ திருத்த வேலையில் இன்னும் தான் நடந்து கொண்டிருக்கு. நம்ம இதில் சொல்லியிருப்பேன். இதுதான் அந்த கோயில், பார்த்துக்கொள்ளுங்க, திருக்கேதீஸ்வர கோயில். உள்ளே போகலாம், பட் வீடியோ எடுக்கலான்னு நினைக்கிறேன். பாருங்க என்னெல்லாம் செய்து வச்சுருக்காங்க அந்த கோயில் மாடன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக பார்க்க உங்களுக்கு கொடுத்து வைக்கல. அடுத்த பார்த்திங்கன்னா அந்த பாலாவிக்கு பக்கத்தில் போகலான்னு நினைக்கிறேன். அதையாவது உங்களுக்கு கொண்டு காட்டுறேன். ஓகே, இதான் அந்த தீர்த்தக்கணின்னு சொல்கிற இடம். ஸோ இந்த குளத்தில் குளித்த விட எங்களோட பாவம் எல்லாம் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லினோம். ஸோ இந்த திருவிழா டைமில் இந்த குளத்தில் இருந்து குளிச்சுட்டு அந்த பாட்குடங்களில் தண்ணி எடுத்துகிட்டு போய் சிவன் அங்கே இருக்கிற சிவனுக்கு பார்த்திங்கன்னா தண்ணியால் முழுக்க வாப்பினோம். இதுதான் அந்த தீர்த்தக்கணி கடற்கரையில் குளம்பாஸ். இல்லை சப்பாத்தோட இறங்கன்னு நினைக்காதீங்க. கடவுளே, எல்லாம் நல்லா நடக்கணும். இல்லை பாருங்கள், இந்த மன்னாரை போகிறதுக்கு முன்னுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆர்மி செக் பாயிண்ட் இருக்குது. இந்த கொரோனா டைமில் இதில் கூடுதலாக நிப்பாட்டி எங்கே போகிறீங்களா என்ன செய்கிறீங்கன்றதை விசாரிச்சுட்டு தான் விடுவினோம். பார்த்திங்கன்னா எங்கே போய் எதால் வந்தாலும் மன்னார் மாவட்டத்துக்கு போகிறதுக்கு, மன்னார் டவுனுக்கு போகிறதுக்கு இந்த பாலத்தால் தான் ஏறி போகணும். ஸோ இதிலேருந்து பாருங்களேன் இந்த வியூ பாயிண்ட்டு செம்மையாக இருக்குது. இந்த கேமராவில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, நான் எலுமினேட்டு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ற. செம்மையாக இருக்குது. அதே மாதிரி நான் சொன்னேன் தானே மன்னாரில் நாங்கள் ஒல்லாந்தர் கோட்டை இருக்குன்றது, அது இங்கே தெரியுது உங்களுக்கு. ஸோ அதுக்கு தான் இப்போ போக போகிறோம். இதால் போகிறதுன்றது எனக்கு இப்போ வரைக்கும் தெரியலை. ஐ திங்க் இதால் திரும்பணுமா, இதாலே ப்ரோ ரைட், இதால் தான் திரும்ப போகிறோம் ஒல்லாந்தர் கோட்டை போகிறதுக்கு. ஸோ நிறைய தடவை நான் மன்னாருக்கு வந்திருக்கேன். ஆனால் எந்த டைம்லேயும் நான் இதுக்குள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணினதே இல்லை. இதில் வேறு நோ என்ட்ரி போட் போட்டிருக்கு. இதால் போகலாமா? ஐ திங்க் போகலாம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். என்னால் நேராக தான் போகணும்னு நினைக்கிறேன்.
இந்த பாலத்தை பாருங்கள், நாங்கள் அந்த பாலத்தில் தான் வந்து நாங்கள் ஐயோ கழிச்சு கொண்டு இப்படியே விட்டுருப்போம் போல இருக்குது. ஸோ இதில் என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எதுவும் செய்கிறாங்களோ, திருப்பி கோட்டையை கட்டுற மாதிரி ஐடியா எதுவும் இருக்கோ தெரியலை. பட் இதுக்குள்ளாலேயும் போகலாமா? ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் மாதிரி இருக்குது ப்ரோ. உள்ளே போகலாமா? உள்ளே போகலாமா கேட்போம். இதில் என்ன இருக்குது? ரைட் ரைட், போலீஸ். உள்ள பார்க்கலாமா? 2 சாரி பேங்க் பல்லாண்ட பேனே ஆறு யார். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது பார்த்துட்ருக்கிறது ஒல்லாந்தர் கோட்டை. ஸோ உள்ள விட மாட்டேங்க, கேமரா ஒன்று கொண்டு வந்து நான் தானே மார்னிங் சொல்லியிருப்பேன். ஸோ அதில் தான் இப்போ உங்களுக்கு ஜூம் பண்ணி எல்லாம் வீடியோ காட்டிகிட்ருக்கேன். இது ஒரு அண்ணாண்ட கேமரா, எப்படி ஜூம் போகும்போ இப்படி ஒரு கேமரா ஒன்று கொண்டு தான். ஓகே, இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இதுவும் 2வது இடமும் ஃபெயிலியராக போயிட்டு 3வது இடமும் கொரோனா இஷ்யூவால். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் ஸ்கூல் டைம் வரையில் ஒரு இடம் பார்த்தேன், என்னென்னா பெருக்கு மரம். ஸோ அதில் போட் போட்டுருப்பாருங்க, அதால் தான் இப்போ ரொம்ப பக்கத்தில் என்னால் க்ளோஸை கலட்டி வச்சுட்டு போகிறேன். ஸோ வெக்கையும் சும்மா அவியுது. இந்த ஜக்கெட்டை ஏண்டா போட்டுட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி அந்தளவு வெக்கையாக இருக்குது இந்த இடத்துல. இந்த ரோட் பார்த்திங்கன்னா நாங்கள் போய்கொண்டு இருக்கிறது பள்ளிமுனை ரோட்டுன்னு சொன்னார் ப்ரோ. ஸோ அந்த ரோட்டில் இப்போ போய்கொண்டு இருக்கிறோம். அதானே நான் ஸ்கூல் ட்ரிப் பைக்கில் சொன்னேனே, அந்த ட்ரிப்பில் தான் வந்து நாங்கள் நான் பார்த்த ஞாபகமாக நான் எங்கே எப்படி பார்த்தோம்ன்றதெல்லாம் தெரியாது. அதுக்கப்புறம் மன்னார் வர்றதுக்கு நான் ட்ரையும் பண்ணலை. ஸோ இன்றைக்கு தான் நான் இது வீடியோன்றதை விட எனக்கு ஒரு அப்டேட் கனகாலம் இந்த மன்னார் சைட்டெல்லாம் வந்து அந்த இடத்துல நிப்பாட்டின பாருங்கள், செம்ம லொக்கேஷன். ஃபோட்டோக்கெல்லாம் சும்மா ஃபோட்டோஸ் எல்லாம் சேர மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ இன்ஸ்டாகிராமில் போடுவேன். யாரும் இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணலைன்னா போய் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். பெருக்கு மரத்துக்கு வந்துட்டோம். ஸோ இந்த பெருக்கு மரத்தை சுற்றி ஒரு ரவுண்ட் அடிக்கலுமிட்டா நான் அடிச்சுட்டு வரேன். சங் சங் சங். இந்த பெருக்கு மரம் பார்த்தீங்கன்னா தெரியுதா தெரியுதா தெரியுதா? இந்த உலகத்தை தான் சுற்ற முடியல, இந்த பெருக்கு மரத்தை யாரும் சுற்றிட்டு வரும். அப்பா கொஞ்சம் இடம்லாம் இருக்குது இந்த இடத்துல, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும். வெயில் அந்த அளவுக்கு கொடூரமாக இருக்குது. ஸ்கூல் டைமில் பார்த்தது. ஓகே, இந்த பெருக்கு மரத்தை பற்றி பார்த்தா இதில் டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டிருக்கு. இது பொம்பகசேயி என்ற தாவர குடும்பத்தின் இனத்தை சேர்ந்தது. இதன் பட்டை கரடு முரடானது, சாம்பல் நிறமானது. உலகத்தின் நீண்ட காலம் வாழும் மரங்களில் பெருக்கு மரம் உண்டு. மன்னார் பள்ளிமுனையில் பழமை வாய்ந்த பெருக்கு மரம் 700-800 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. இதன் சுற்றளவு பார்த்திங்கன்னா 21 மீட்டர், உயரம் பார்த்திங்கன்னா 10 மீட்டருக்கிட்டே இருக்குது, 10.5. 1227 ஆண்டில் ஐரோப்பியர் ஒட்டகத்திலே உணவுக்கு கொண்டு வரப்பட்ட பழத்தின் விதைகளிலிருந்து முளைத்தது என நம்பப்படுகிறது. ஸோ பாருங்கள், இதுதான் அந்த பெருக்கு மரம். பார்த்திங்கன்னா இதில் ஒரு மரிய ஒரு மன்னார்ன்றது ஒரு மறை மாவட்டம், கிட்டத்தட்ட கூடுதலான கிறிஸ்தவ மக்கள் வாழ்கிற இடம். ஸோ அதால் தான் மறை மாவட்டம் என்று சொல்லுவாங்க. சின்ன வயசில் ஸ்கூலில் பார்த்தது. பக்க கூடுதலாக இருக்குது. பஸ் பக்கத்தில் ஒரு கடை இருக்குது, அதில் ஏதாவது வேண்டி குடிச்சிட்டு கண்டினியூ பண்ணுறேன்.